ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம்ஸ் டு பிரேமிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே vlog தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் என்ன சமையல் பண்ணுறதுன்னு யோசிச்சு அப்புறம் ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டேங்க. இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு. இந்த vlogல ஒரு சிம்பிள் ரெசிபி ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. vlog 8 வரைக்கும் பாருங்கள். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வெறும் சாப்பாடு இது மட்டும்தான். ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், மார்னிங் ஸ்நாக்ஸ் வேணுமா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணுமா, அதுக்கு என்ன ரெடி பண்ணுறதுன்னு யோசிச்சே டைம் போயிடுதுங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் ஹஸ்பண்ட்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனாலும் என்னமோ நம்மளால ரெடி பண்ண முடியலன்னு தோணுது. எங்கள் அம்மாலாம் சமைக்கும்போது அப்பாலாம் ஹெல்ப் பண்ணதே கிடையாது. அம்மா மட்டும் தான் தனியாகவே எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா, அவங்க குயிக்கா பண்ணி எங்கள கெளப்பி அனுப்பிச்ச மாரி தோணுது. ஆனா, இப்போ ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்றாங்க. என் பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்றா. ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க ரெடி பண்ணி அனுப்புறது. எனக்கு எப்பவுமே ஃப்ரைடே மட்டும் குக் பண்ணி அனுப்பும்போது ஒரு மாரி சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா, மறுநாள் சாட்டர்டே, சண்டே லீவ் தானே. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எழுந்து செய்யலாம் அப்படின்னு தோணும். ஆனா, அப்படி இல்லங்க. சாட்டர்டே, சண்டே தான் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான வேலையே இருக்குது. இதுனா மார்னிங் வேலைய முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா, அது அப்படி கிடையாது. சாட்டர்டே, சண்டே நமக்கு ஹெவி ஒர்க் இருக்கும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு அன்னைக்கு தான் செய்ற மாரி தோணும். இவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் இருக்கும். நமக்கெல்லாம் ரெஸ்ட்டே இல்லாத மாரி தாங்க தோணும். இன்னைக்கு ஒரு வழியா நான் குருமா குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணி, குருமா குழம்பு தாங்க ரெடி பண்ணுனேன். மோஸ்ட்லி ஃப்ரைடே, டியூஸ்டே நான் சாம்பார் தாங்க வைப்பேன். ஆனா, இப்ப தான் விநாயகர் சதுர்த்திக்கு சாம்பார் வச்சனால, ஓகே நம்ம வேற ஏதாவது ரெசிபி பண்ணலான்னு சொல்றனால தான் குருமா குழம்பு ரெடி பண்ணேங்க. நான் இந்த விளாக்ல ஒரு ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, அது இதாங்க. புடலங்கா ஃப்ரை தாங்க. சூப்பரா இருக்குங்க. நம்ம புடலங்கால தான் அத பொரிச்சிருக்கோன்னே பசங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. நீங்க எந்த ஷேப்ல வேணா கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாரி ஷேப்ல கட் பண்ணியிருந்தேங்க. 3 ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, ரெட் சில்லி பவுடர், நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் அண்ட் தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உடையாம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காய வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. நான் இத ஆக்சுவலி என் பையன்கிட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ்ன்னு சொல்லி தாங்க குடுத்தேன். உருளைக்கிழங்குன்னு நெனச்சு தான் அவரு சாப்ட்டாரு. அது கண்டுபிடிக்கவே முடியாதுங்க புடலங்கான்னு. கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. நான் பொய் சொல்லல. நிஜமாவே அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.